Hello guys, welcome back to our channel. This is Resha here. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு ஃபீல் குட் ஆன ஒரு ரெசிபி. நம்மளோட ப்ராப்பர் லஞ்ச் பாக்ஸ், ப்ராப்பர் லஞ்ச் மீல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். தட் இஸ் பொரியல், சாம்பார் அண்ட் ரைஸ் டுகெதர். ஸோ ப்ராப்பர் ஃபுல் மீல் மாதிரி உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆக்சுவலி ட்ரை இட் அவுட். இது வந்து எங்களோட வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் நார்மல் ஹோம் குக் மீல். And before that, do not forget to subscribe and also click on the bell icon. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே ரெகுலரா வரும். இந்த ரெசிபிக்கு நான் வந்து தூர் தால் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 7 பீசஸ் ஆஃப் கார்லிக் இருக்குது. கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நான் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கெட் ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா பருப்பு வெந்திருக்கும். பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து மீதி இருக்க வெஜிடபிள்ஸ் மசாலா சேர்த்துக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கியூமின். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 4 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் காரமும் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு திக்காக கரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆச்சி பிராண்ட் குழம்பு மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். நல்லா கொதிச்சு வரும்போது இதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குக்கரில் வச்சுருக்க பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது திக்னஸ் வந்து எனக்கு தின்னாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் லிட்டில் வாட்டர் டு இட் அண்ட் தென் மிக்ஸ் இட். என்னோடய சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ணதை. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. இதில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விசில்லே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக குக் ஆகிரும். ஸோ மீன்வைல் நம்ம வந்து பொரியலுக்கு வந்து வி ஆர் மேக்கிங் கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் டுடே. ஸோ அதை வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு நல்லா குக் பண்ணிகிட்ருக்கேன் வாட்டரில். ஸோ ஆஃப்டர் 1 விசில் நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை பொறுமையாக கேர்ஃபுல் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி செய்கிற கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக குக்னட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்னட் ஆயில் தான். இதை ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் கியூமின் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட ½ ஆனியன் வெங்காயம் சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து லைட்டாக சால்ட் போட்டு தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் பண்ணியிருக்கேன். ஆனியன் அண்ட் கோகனட்டோட கலர் சேஞ்ச் லைட்டாக வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாயில்டு வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா டாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பொரியலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் கம்மியாக அப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஐ எம் அண்டர் ஸ்ட்ரிக்ட் டயட் கண்ட்ரோல். பிகாஸ் ஃபுட் ப்ளாகிங் பண்ணுறேன், ஃபுட் ப்ளாக் வெளியில் போய் எடுக்கிறேன். ஸோ வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபுட்னால ஹோம் குக் மீல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஹெல்த்தியாக, லெஸ் ஆயில், லெஸ் சால்ட், லெஸ் ஸ்பைஸ் தான் என்னோடய பேசிக் எவ்ரிடே டயட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பொரியலெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் என்டையர் பொரியலுக்கே. பிகாஸ் நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அவ்வளோவோ ஆயில் வந்து எனக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மோஸ்ட் குக்கிங் இருக்கும். பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் ஆக்சுவலி மை பேசிக் ஹோம் குக்ட் கேஷுவல் வீடியோ. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து லைட்டாக ஆயிலெலாம் கம்மியாக தான் இருக்கும். This is our home cooked super comfort food. And இந்த பொரியலை நீங்கள் வந்து you can have it with chapati as well. Because நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி பாயில்டு பொரியல் வெஜிடபிள்ஸ் செட் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் ஆட் திஸ் கோக்னட். ஸோ கோக்னட் வந்து எங்கள் ஜிம்மில் எங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. லைக் யூ கேன் ஆட் த கிரேட்டட் கோக்னட் பட் நாட் த ஃப்ரைட் ஒன்.
I hope you like this video. If you like this video, do not forget to like, share, subscribe to our account and also the bell icon click பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். And yeah, so that's all about today's video and I'll see you on the next one. Bye bye.